ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தற்கொலை அமைச்சர் வந்து பிஜேபியோட கைக்கூலி, இலுமினாட்டியோட கைக்கூலி. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்களை வந்து வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி உத்தரவு போட்டு எல்லாமே இடிச்சுன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நியாயமா? அதான் பேய்கிட்டேருந்து ஆட்சியை பிடிங்கி பிசாசுக்கிட்டேருந்து கொடுத்துட்டீங்க. ஒருத்தர் நேராக படம் நடிச்சிட்டு வருவார், அவருக்கு அப்படியே தூக்கி அரசியலில் கொடுத்துட்டீங்க. இப்போ பிஜேபி வந்து 60 வருஷமாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ட்ரு ஆகிட்டு இப்போ அவங்க வந்து அவனோட ஆட்சி முறையை நடத்தின்னுக்கிறான். எல்லாமே வந்து ஆயிடுச்சு. கார்ப்பரேட் கைக்கூலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை விற்றுட்டாங்க, நிலத்தை விற்றுட்டாங்க, இப்போ கடலை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் திருந்தலை, தற்குறின்னு போயிருந்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அழிஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறத கொஞ்சம் காப்பாற்றிக்குங்க. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. இப்படியே மேலும் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிடுவாங்க. தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆகிடும். இப்போ தண்ணியை வந்து சூரியன்ற கம்பெனிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அது வேறு ஒரு இது. எலெக்ஷன் அப்போது அவர் சொன்ன அறிக்கையில் கரண்ட் பில் கம்மி பண்ணுறேன்னாரு. அது சுத்தமாக பண்ணல, எக்ஸ்ட்ரா தான் வந்துருக்குது. அதே மாதிரி 6 சிலிண்டர் சொன்னார். அதுவும் என்னன்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க, போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ மக்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் வீடுங்களை இடிக்கிறாங்க. அங்கங்கே ரோட் சைடு கடை போட முடியல. இப்பயும் நீங்கள் உஷாராகலைன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிந்தித்து செயல்படுங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. த அப்புறமேட்டு இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை வேறு. எல்லாம் தப்பாக பேசிட்டாங்கன்ட்டு எல்லாம் கிளம்பி போராட்டம் பண்ணின்னு இருக்கீங்க. அது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. இது மாதிரி மக்கள் வாழ்வாதாரத்துக்கு போராடுறதெல்லாம் யாரும் எதுவும் காமிக்க மாட்டேன்றாங்க மீடியாவில். இது மாதிரி தற்கொலை குறித்து அவர் இங்கே போனார், அது பண்ணார், இது பண்ணார். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றியெல்லாம் அவர் எதுவும் கேட்க மாட்டேன்றாரு. இது வந்து எல்லா தற்கொலைகளுக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஒரு இதுவும் ஆக போகிறதில்ல. அதனால் இருக்கிறவங்களாச்சும் சிந்தித்து செயல்படுங்க. நன்றி.